சொல்லுறுப்புல மூன்றாம் வேற்றுமைக்கு உண்டான சொல்லுறுப்பு என்ன சார் அப்படின்னா ஒடு ஓடு. ஆக்சுவலா வேற்றுமை உறுப்பு மூன்றாம் வேற்றுமைக்கு உண்டான உறுப்பு எதுன்னு கேட்டா ஆள். ஆனா சொல்லுறுப்பு என்ன சார் அப்படின்னா ஒடு ஓடு. கடிதத்தோடு பணம் வந்தது, கடிதத்தோடு பணம் வந்தது. அப்ப இதுல எது சொல்லுறுப்பு அப்படின்னு கேட்டா ஓடு. கடிதம் பிளஸ் ஓடு கடிதத்தோடு. அப்ப இது எத்தனாவது வேற்றுமைக்கு உண்டான சொல்லுறுப்புன்னா மூன்றாம் வேற்றுமைக்கு உண்டான சொல்லுறுப்பு. இது மொத்தத்துல வல்லுமைக்குமானா மிகாது. யாரோ தேர்வு எடுத்திருப்பீங்க, யாரு பிரிட்டிஷா யாரு ஓடு பக்கத்துல போட்டு ஒற்று எடுத்து பேப்பர், அதுதான் வரக்கூடாது. ஓடு ஓடு. அதே போல ஐந்தாம் வேற்றுமைக்கு உண்டான சொல்லுறுப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டா இருந்து. அப்ப இது போன்ற இருந்து என்ற சொல்லுறுப்பை சேர்த்து எழுதணுமா பிரித்து எழுதணுமா அப்படின்னு சொன்னா சேர்த்து எழுதுவதுதான் சரியான பொருள். பிரித்து எழுதுனா அது பொருள் மயக்கத்தை உண்டாகும். அந்த அடிப்படையில உங்க பாடப்புத்தகத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, வீட்டிலிருந்து சென்றான். அப்ப சேர்த்து எழுதும் போது என்ன பொருள் தருது அப்படின்னு சொன்னா, இப்பதாங்க வீட்டுல இருந்து போனான், இப்பதான் போனான், இப்பதான் போனான், வீட்டுல இருந்து இப்பதான் போனான் அப்படின்ற பொருள் தருது. இப்ப நான் அதையே இடைவெளி விட்டு எழுதுறேன், வீட்டில் இருந்து சென்றான் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுல சற்று நேரம் இருந்து விட்டு பிறகு இவ்விடத்தின் கண் இருந்து நகர்ந்து சென்றான் அப்படின்னு பொருள். அப்ப எனக்கு தேவை பொருள் என்ன அப்படின்னு சொன்னா இப்பதான் இங்கிருந்து போனான் அப்படின்றதுக்கும் இருந்து பிறகு சென்றான் அப்படின்றதுக்கும் பொருள் வேறுபாடு. ஆனா என்னுடைய பொருள் எதுன்னா இப்பதான் போனோம் அப்படின்றதுதான் பொருள் எனக்கு. ரைட். அந்த அடிப்படையில இத்தொடரில் அமைந்துள்ள வீட்டிலிருந்து என்ற சொல்லை சேர்த்து பிரித்து எழுதும் போது இருவேறு பொருள் உணர்த்துவதை காணலாம். அப்ப சரியான தொடர் எதுன்னு கேட்டா வீட்டிலிருந்து சென்றான் என்பதுதான் சரி. மற்ற சொல்லுறுப்பை சேர்த்து எழுதணுமா பிரித்து எழுதணுமா அப்படின்னா சேர்த்துதான் எழுதணும். ஓகே. இப்ப நான் இப்போ மூன்றாம் வேற்றுமைக்கு உண்டான சொல்லுறுப்பு சொன்னேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கடிதத்தோடு பணமும் வந்தது. இப்ப நான் கடிதம் ஓடு பணமும் வந்ததுன்னு எழுதுறேன். என்ன பொருள் தருது? என்ன பொருள் தருது? கடிதம் ஓடு பணமும் வந்தது. கடிதம் ஓடு பணமும் வந்தது. பொருள் மயக்கத்தை உண்டாக்குதா? பொருள் மயக்கத்தை உண்டாக்குதான் சார் உண்மையா புரியல. கடிதம் ஓடு பணமும் வந்தது, பொருள் தெளிவா இல்லை இல்லையா? இப்ப அதையே நான் சேர்த்து எழுதுறேன். கடிதம் பிளஸ் ஓடு நான் என்னவா எழுதுறேன்னா கடிதத்தோடுன்னு எழுதுறேன். கடிதத்தோடு பணமும் வந்தது அப்படின்னா என்னுடைய உறவினர் எழுதிய அந்த கடிதத்தோடு அவர் அனுப்பி வைத்த பணமும் இடத்துல வந்தது. பொருள் மயக்கம் இருக்கா? இல்லை. அப்ப தெளிவா இருக்கு. அப்ப வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து சொல்லு உறுப்புகளை சேர்த்து எழுதணுமா பிரித்து எழுதணுமானா சேர்த்துதான் எழுதணும். ஓகே. அடுத்தது இது வரைக்கும் எத்தனை தலைப்புல பார்த்தோம்? 4 5 5 தலைப்புல பார்த்து முடிச்சுமா? முதல் தலைப்பு என்ன பார்த்தோம்? இடைவெளி இட்டு எழுதுவதனால ஏற்படக்கூடிய பொருள் மயக்கம் என்னன்னு பார்த்தோம். இரண்டாவது இட்டு எழுதுவதனால ஏற்படக்கூடிய பொருள் வேறுபாடு என்ன. மூணாவது இட்டு எழுதுவதனால ஏற்படக்கூடிய பொருள் மயக்கம். நாலாவது பார்த்தது இடைச்சொற்கள் சொல்லுறுப்புகள் விகுதிகள் இடையே ஏற்படக்கூடிய பொருள் மயக்கம். இப்ப ஐந்தாவது நம்ம பார்க்க இருக்கக்கூடியது சொற்களை மாற்றி எழுதும் போது ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. இத கூட நான் போன வகுப்புல சொன்னேன். பொருள்கோள் வகையில என்ன வகை பொருள்களுக்கு சொன்ன? சுரையாழ அம்மி மிதப்ப அப்படின்னு ஒரு தொடர் சொன்னேன். அடி 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 மாற்றா மொழி மாற்று. என்ன மாற்று? மொழி மாற்று. சுரை ஆழ அம்மி மிதப்ப. இது ஒரு அடி, இது ஒரு அடி. இந்த ஒரு அடிக்குள்ள சொற்களை இடமாற்றி பொருள் கொள்ள போறேன். ஒரு அடிக்குள்ளவே முன்ன பின்ன இருக்கக்கூடிய சொற்களை மாற்றி பொருள் கொள்ள போறேன். இப்ப சுரைனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? சுரக்காய். அம்மின்றது என்னன்னு தெரியும்? அம்மிக்கல்லு. இப்ப தண்ணிக்குள்ள போடும் போது எது மிதக்கும் எது முழுகும்? ஆனா இங்க கொடுத்திருக்க தொடர்ல என்ன தருது? சுரை ஆழ. சுரை முழுகுமா
அம்மி மிதக்குமா, இது சரியா? இல்ல. அப்ப தொடருடைய பொருள் மயக்கத்தை உண்டாக்குது. இப்ப நான் மாற்றம் தெரிவிக்க போறேன். என்னன்னு, இந்த ஆழை என்ற சொல்ல அந்த பக்கத்தை கொண்டு போயிட்டு மிதப்ப என்ற சொல்ல இங்க கொண்டு வர. இப்ப படிச்சு பாருங்க. சுரை, மிதப்ப, அம்மி, ஆழ. இப்ப பொருள் மயக்கம் எல்லாமே எனக்கு தெளிவா உணர்த்துது. சுரைக்காய் தண்ணியில மிதக்கும், அம்மிகள் தண்ணியில முழுகும் அப்படின்னு பொருள் தருது. கரெக்டா? இப்படி ஒரு அடிக்குள்ளவே சொற்களை இடமாற்றி பொருள் கொள்வதுதான் பொருள் கொள்ள என்ன வரை மொழிமாற்று பொருள்கள் அப்படின்றத பார்க்கணும். அதே போலதான் இந்த தொடர்ல நம்ம பார்க்கறது சொற்களை மாற்றி எழுதும் போது ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க உங்க பாடப்பகுதியில. ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்னது? ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். இந்த வார்த்தையை தொடர படிச்சு பாருங்க. பிறப்பு ஒரு முறைதான், இறப்பும் ஒரு முறைதான். ஆனா நீங்க தொடர்ல என்ன பொருள் இருக்கு அப்படின்னா, ஆண்டுதோறும் மறைந்த. அப்போ ஒவ்வொரு வருஷமும் பிறப்பார் பொழுது ஒவ்வொரு வருஷமும் இறப்பார் பொழுது. இது சாத்தியமா? சாத்தியமா? அப்ப தொடர்ல ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்குற சொற்கள் இருக்கு. அப்ப அதை இடம் மாற்றி நம்ம பொருள் கொள்ளணும். அதுதான் சொற்களை எழுதும் போது, சொற்களை மாற்றி எழுதும் போது ஏற்படக்கூடிய பொருள் மயக்கம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், எப்படி போடலாம்? இப்ப நான் எப்படி எடுத்துக்கிறேன்? ஃபர்ஸ்ட் மறைந்த தி ஜானகிராமன் இல்லையா? மறைந்த தி ஜானகிராமன், இது ஒன்னாவது வாய் சொற்றொடர எடுத்துக்கிறேன். இரண்டாவது நினைவாக, ஆண்டுதோறும் சரியா வருமா? மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் அப்படின்னா இறந்து போன தி ஜானகிராமன். யார் ஒரு தி ஜானகிராமன்? அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தெரியலையா? தெரியலையா? சிறுகதை எடுத்தால, சிறுகதை எடுத்தால சொல்லுங்க. பாத்துட்டாங்களா? என்ன பார்க்க சொல்றீங்க? நம்ம பார்க்கலாம் அது அது நச்சு இது வேற எல்லாம் என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? சொல்லு சொல்லையா? சரியான தொடரா ஏதாவது என்னன்றத தெரிஞ்சுக்கலாமே. சொல்லுங்களேன், என்ன கருத்து பரிமாற்றம்? சத்தமா சத்தமா மகதி என்ன சொல்லுவீங்க? என் கழுவியாக எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. யார் இந்த தி ஜானகிராமன் அப்படின்னு சொன்ன சிறுகதை ஆசிரியர். தங்கை சிறுகதைகள் அப்படின்னு இங்க ஒரு இடத்துல பார்த்தேன். ஏன் பெயர் செல்வகா. அதுபோல தஞ்சை வட்டார வழக்குகளை கொண்டு கதை எழுதுவதில் சிறந்தவர் தாத்தா தீக்கி வரிசையில தி ஜானகிராமன் 40 லட்சம். ஒவ்வொரு வட்டார வழக்கு சொற்களையும் கொண்டு கதை எழுதுவதில் ஒவ்வொரு சிறுகதை ஆசிரியர்கள் இருக்கிறார். குமரி தமிழ்ல
குமரி வட்டார மொழி தமிழ்ல கதை எழுதக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா தோப்பில் முகமது மீரா. சென்னை வட்டார வழக்குகளை கொண்டு கதை எழுதுவதில் சிறந்தவர் யாருன்னா சே என்ற சென்னையில சே, அதே போல சேலம் ஜெயகாந்த். யார் அவரு? ஜெயகாந்த். ஜெயகாந்த் சொல்லுவோம். வடமொழி எடுத்து வந்தனால நீக்கி ஜெயகாந்த். அதே போல கோவை வட்டார வழக்குகளை கொண்டு கதை எழுதுவதில் சிறந்தவர் யாருன்னா அப்பை சண்முகி போல சண்முக சுந்தர். கோவை அவை அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவை சண்முகி அப்படின்றப்ப சண்முக சுந்தர். நெல்லை தமிழ்ல வட்டார வழக்குகளை கொண்டு கதை எழுதுவதில் சிறந்தவர் யாருன்னா நெல்லு ஞாபகம் வச்சுக்கோ. புது நெல்லு எப்போ கொண்டு பொங்கல் செய்வாங்க? புது நெல்லுல எப்ப பொங்கல் செய்வாங்க? தை மாதம் பொங்கல் பண்டிகை. அப்போ புது நெல். அப்போ புது என்ற பெயர்ல சிறுகதை ஆசிரியர் யார்? இப்படி ஒவ்வொரு வட்டார வழக்குகளை கொண்டு கதை எழுதக்கூடிய ஆசிரியர்களுடைய விவரம். அப்ப இந்த தி ஜானகிராமன் யாரு சார் அப்படின்னா சிறுகதை ஆசிரியர். அப்ப இந்த தொடர்ல என்ன பொருள் தருது நம்மளுக்கு அதுமே தேவையில்லை. வாக்கியத்தினுடைய அமைப்புக்கு தான் நம்ம போறோம். சரியா? அப்ப ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லும் பொழுது பொருள் மயக்கத்தை உண்டாகுது. என்னடா வருஷம் செத்து பொழைப்பாரா இவரு இல்ல அப்படின்னு பொருள் குழப்பத்தை உண்டாகுது. அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு தொடருக்குள்ளவே இருக்கக்கூடிய சொற்களை இடம் மாற்றி பொருள் கொள்ளும் போது எனக்கு பொருள் தருது. என்னன்றது மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் அப்படின்னு கொடுக்கும் பொழுது எனக்கு பொருள் தெளிவு உண்டாகும். ஓகேவா? இப்படி எப்படி கேள்வி கேட்பாங்க சார் அப்படின்னா சொற்களை மாற்றி பொருள் கொள்ளும் முறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. அப்ப இந்த தொடரை வேணும். இப்ப நான் போன வகுப்புல கூட ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன்? பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம்னு சொன்னேன். பேருந்து மோதி மிதிவண்டியில் சென்றவர் காயம்னு சொன்னேன். இது சரியா? மிதிவண்டியில் சென்றவர் காயம் சரியா? அது சரியா தவறா? ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பதில் வரணும். எதன் அடிப்படையில தவறு? எதன் அடிப்படையில தவறு? என்னப்பா சத்தமா? இடம் மாறி இருக்கு. ஏன் இந்த தொடருக்கு என்ன பொருள் தருது? என்ன பொருள் தருது? கரெக்டா தானே இருக்கு ரீனா? முகத்துல காட்டுறது கரெக்டா தானே இருக்கு. ஏன் தப்புன்ற? பேருந்து எது மேல மோதிச்சுன்னு தெரியல. ஒரு குழப்பத்தை உண்டாக்குது. பேருந்து மோதியா மிதிவண்டி சென்றவர் காயம் இல்லையா? இப்ப நான் தொடர மாத்திரம் பாருங்க. என்னன்னு மிதிவண்டியை முன்னாடி கொண்டு வர மிதிவண்டியில் சென்றவர் இருப்ப முதல் சொல்ல எடுத்துக்கிறேன். இரண்டாவது பேருந்து மோதி காயம். இப்ப பாருங்க சைக்கிள்ல போன தமிழ் சாரு இல்லையா? மிதிவண்டியில் சென்றவர் தமிழ் சாரு. பேருந்து மோதி இப்ப பொருள் மயக்கம் உண்டாக்குதா இல்ல தெளிவு உண்டாக்குதா? தெளிவு வந்துருச்சு. இப்ப நான் ஒரு தொடருக்குள்ளவே என்ன பண்ணேன்? சொற்களை இடமாற்றி பொருள் கொண்டதுனால எனக்கு ஒரு தெளிவு. இது போலதான் செய்தித்தாளிலையும் பொருள் மயக்கம் ஏற்படும்படி செய்திகளை போட்டுருவான். படிக்கிறவன் தலையை பிச்சுக்குவோம். இது புரியுது. நல்ல பண்புடைய புலமை உடையவர்களாக இருந்தா உடனே ரிப்போர்ட் எழுதுவோம் அந்த பத்திரிகை. இந்த நாள்ல இந்த பக்கத்துல இத்தனாவது பேராகிராஃப்ல நீங்க எழுதுன அந்த செய்திகள்ல என்ன பொருள் உணர்த்துகிறது அப்படின்னு குறிப்பிட்டு எழுதும் போது ஆசிரியர் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி இனி வரக்கூடிய காலங்கள்ல அது போல தவறுதல் இல்லாம அச்சு வச்சுட்டோம் அப்படின்னு ஒப்புவது. இதெல்லாம் தோட்டத்தை உண்டாகும். அப்ப சொற்களை மாற்றி பொருள் கொள்ளும் முறைக்கு எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்டா ஒண்ணு பாடப்புத்தகத்துல இருக்க இதையும் எழுதலாம், அல்லது இப்ப நான் கொடுத்த எக்ஸாம்பிளும் எழுதலாம். இது போல வேற ஏதாவது தொடர் இருந்தா சிந்தித்து சொல்லுங்க, அதையும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்ப நானு அடுத்த தலைப்பை முடிச்சுட்டேன். இப்ப இங்க ஒரு நம்ம கம்பராமாயணம் பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லையா? அதனுடைய அமைப்புல ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தொடர்ன்னு சொன்னா அதுல என்னென்ன இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு தொடர்ன்னு சொன்னா என்னென்ன இருக்கணும்? எழுவாய் இருக்கணும், அப்புறம்
செய்யப்படும் பொருள் இருக்கணும், அப்புறம் பயனிலை இருக்கணும். இதுதான் ஆங்கிலத்துல என்ன சொல்லுவீங்க, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ரைட். இந்த அடிப்படையில ஒரு தொடர் இருக்கணும். இப்ப எழுவாய்னா என்ன சார்? எழுவாய்னா என்ன சார்? இப்ப நான் எழுவாய்க்கு திருவள்ளுவர் எடுத்துக்கிறேன். எழுவாய், இந்த செயலை செய்வதற்கு எழுவாயாக இருந்தவர் யாரு? திருவள்ளுவர். திருக்குறள், திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார். இதான ஒரு வாக்கியம், இதான ஒரு தொடர், இதான ஒரு சொற்றொடர். ரைட். இப்ப இதுல எது எழுவாய்? பெயர் சொல்லுதான் எழுவாய். அப்ப திருவள்ளுவர். அப்ப இயற்றினார் என்பது பயனிலையை உணர்த்தும். அப்ப செய்யப்படும் பொருள் எது சார் அப்படின்னா திருக்குறள். ஓகேவா? இப்படி அமைவது உண்டு சார். ஒரு தொடர்ல எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள், இது 3 முக்கியம். இருப்பினும் ஒண்ணு குறையலாம். எது 2 கண்டிப்பா இருக்கணும்னா எழுவாயும் பயனிலையும் கண்டிப்பா இருக்கணும். எழுவாயும் பயனிலையும் கண்டிப்பா இருக்கணும். எப்படி? 11 உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6. 6மே ஒரு சொல்லுல வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா அடிப்படை உறுப்புகளாக 2 கண்டிப்பா இருக்கணும், பகுதி, விகுதி. அதே போலதான் ஒரு தொடர்ல எழுவாய், பயனிலை முக்கியம். செய்யப்படும் பொருள் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஓகேவா? ரைட். இப்ப இது ஒரு வாக்கியத்துடைய அமைப்பு முறை. சரியா? இப்ப இத சொல்லிட்டு இப்ப நான் பாடத்துக்குள்ள போறேன். ஒரு 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க உங்க பாட புத்தகத்துல. 4 வாக்கிய தொடர் கொடுத்திருக்காங்க. இப்ப இதனுடைய பொருள் மயக்கம் என்னன்றது தெரிஞ்சுட்டு எது சரின்றது நீங்க பதில் அளிக்கணும். பாருங்க. ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டார். மீனிங் என்ன தருது? ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய. யாருக்கு பணிவிடை செய்ய லக்குவனன் புறப்பட்டான்? ராமனுக்கு பணிவிடை செய்ய. எங்க செல்லக்கூடிய ராமனுக்கு? இதான பொருள். ஆனா இந்த தொடர் அது போல பொருள் உணர்த்துதான். ராமனும் லக்குவனனும், ராமனுடன் லக்குவனனும் காட்டிற்கு, காட்டில் இருக்கக்கூடிய யாருக்கோ பணிவிடை செய்ய புறப்பட்டான் அப்படின்னு வருது. சரியா? அப்படியே ராமாயணம் சொல்லுது இல்ல. அப்ப இந்த தொடர் சரியா தவறா? தவறு. அடுத்த தொடர் பாருங்க. பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். இப்போ இந்த இடத்துல யாருக்கோ ஒருவருக்காக பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான் தருது. அப்ப இந்த தொடரும் பொருள் சரியா அப்படின்னு கேட்டா தவறு. சரி. 3வது தொடர் பாருங்க. காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான். இது சரியா? காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டான். காட்டில் இருக்கிற ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் புறப்பட்டானா? அப்ப அவனுக்கு முதல்ல இருந்து இறுதி வரைக்கும் காடு தானா? இல்ல. அப்ப காட்டுலதான் இருந்தானா ராமன்? ஊர்ல அயோத்தி மாநகரத்துல இல்லையா? அப்படின்னு ஒரு குழப்பத்தை உண்டாக்குதா? அப்ப இந்த தொடரும் சரியா? தவறு. ரைட். அடுத்தது கடைசியா பாருங்க. ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். யாருக்கு பணிவிடை செய்ய? ராமனுக்கு பணிவிடை செய்ய. யாரு புறப்பட்டான்? எங்கே? ஏன்னா 14 ஆண்டுகள் வனவாசம் மேற்கொள்ளக்கூடிய ராமனுக்கு பணிவிடை செய்வதற்காக லக்குவனும் எங்க புறப்பட்டான்? காட்டிற்கு புறப்பட்டான். இப்ப இந்த 4 தொடர்ல எது சரி? 4வது தொடர் சரி. இப்ப எல்லாமே ராமன் இருந்தான், லக்குவனன் இருந்தான், காட்டிற்குன்றது, பணிவிடை இருந்தது, செய்தான்றது, புறப்பட்டான்றது இருந்தது. அப்ப எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் எல்லாத்துலயும் இருக்கா? இருந்தாலும் மேலே சொன்ன 3 தொடர்ல பொருள் குழப்பத்தை உண்டாச்சு. 4வது தொடர் பொருள் தெளிவு உண்டாயிடுச்சு. புரிஞ்சுடுச்சா? இப்படி சொற்களை மாற்றி பொருள் கொள்வதனால ஏற்படக்கூடிய பொருள் மயக்கத்திற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துக்கணும். சரியா? மொத்தத்துல 3 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. இப்ப தேர்வுல இந்த கேள்வி எப்படி சார் கேட்பாங்க? இந்த 4 கொடுத்துட்டு ஒரு சரியானதை தேர்வு செய்யணும் கொடுப்பாங்க. அப்ப நீங்க அவசரப்பட்டு டிக்கெட் கூடாது. உணரணும். ராமனுக்கு பணிவிடை செய்ய
லக்குவனும் நாட்டிற்கு புறப்பட்டான் என்ற தொடரே சரியானது அப்படின்றத விளக்கம் கொடுக்கணும். சரி, அடுத்து ஒரு தலைப்பு. இப்ப நான் சொன்னதெல்லாம் இந்த பேராகிராஃப்ல இருக்கு பாருங்க. முதல் தொடர், காட்டிற்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் சென்றான். முதல் தொடர் இது சரியான தவறு. இரண்டாவது தொடர், யாரோ ஒருவருக்கு பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் சென்றான், இதுவும் தவறு. மூணாவது தொடர், காட்டில் உள்ள ராமனுக்கு பணிவிடை செய்ய, அப்ப அதுவும் தவறு. அப்ப சரியானது எது அப்படின்னு சொன்னா ஃபோர்த் சென்டென்ஸ் சரியானதா நம்ம பார்க்கிறோம். ஓகே, அடுத்தது நினைவில் கொள்ள வேண்டியவை. இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதெல்லாம் மனசுல பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில சொற்கள் இங்க கொடுத்திருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல பண்பு தொகை. பண்பு தொகைக்குரிய சொல்லோ அல்லது வினை தொகையாக வரக்கூடிய சொல்லோ, பண்பு தொகைன்னா தெரியும், மையன்ற விகுதி ஆகியன்ற உருவு சொல்லுக்குள்ள மறைந்திருக்கும். அதோடு மட்டுமல்ல, நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம் இவற்றை உணர்த்தி வருவதாக இருந்தால் அதையெல்லாம் பண்பு தொகை தெரியும் இல்லையா? பண்பு தொகைக்குரிய சொற்கள் எப்படி இருக்குன்றது தெரியும் இல்லையா? நிறம், சுவை, அளவு, வடிவம், குணத்தை உணர்த்தியதாக இருக்கணும். இரண்டாவது, அந்த சொல்ல பிரிச்சு பார்த்தா மையன்ற விகுதி ஆகியன்ற உருவு சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தா அது எல்லாம் பண்பு தொகைன்னு தெரியும். அதே போல வினை தொகைன்னா என்னன்னு தெரியும். வினைனாலே செயல், செயல் தொக்கி வந்திருக்கும். அப்ப முக்காலமும் சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்குரிய சொற்கள் உள்ள மறைஞ்சிருக்கும். அதை விரித்து பார்க்கும் பொழுது வெளிப்பட்டு இருந்தா அதையெல்லாம் வினைத்தொகைன்னு சொல்லுவோம். மறைஞ்சிருந்தா வினைத்தொகை. சரி, இப்ப இந்த சொற்களை சேர்த்து எழுதணுமா பிரித்து எழுதணுமா அப்படின்னு பார்த்தா சேர்த்துதான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், செங்கடல். இப்ப இதை பிரிச்சு பாருங்க. செம்மையாகிய கடல் என்ன பொருள் தருது எனக்கு? செம்மையாகிய கடல் அப்படின்னா நிறத்தினுடைய அடிப்படையில வந்த சொல். அப்ப பண்பு பெயருக்குரியது, எனவே பண்பு தொகை. இரண்டாவது, மை என்ற விகுதி ஆகிய என்ற உருவு இந்த சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கும். போர்டை பார்க்கணும், நடத்தும் போது போர்டை கவனிக்கணும். லிசனிங் இருந்தால் மட்டும்தான் படிக்கிற நேரம் குறையும், பிழைகள் வராது. நடத்தும் போது வேற எங்கேயாவது கவனிச்சிருந்தேன்னா நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு அப்சர்வ் பண்ணு, மறக்காது. இப்ப செங்கடல் என்ற சொல்ல நான் விரிச்சு பாக்குறேன். செம்மை ஆகிய கடல் அப்படின்னு பொருள் தருது. அப்ப செம்மைன்றது நிறத்தினுடைய அடிப்படையில வந்திருக்கு, எனவே இது பண்பு பெயருக்குரிய சொல்லுன்னு தெரியும். ரெண்டாவது, நிலைமொழி ஈற்றுல பாத்தீங்கன்னா மை என்ற விகுதி இருக்கு. விகுதி ஏன்னா சொல்லுக்கு முதல்ல வந்தது சே, இடையில இம்மு, மை என்பது விகுதி எழுத்து. இப்படி மை என்ற விகுதியும் ஆகிய என்ற உருவு இந்த சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. விரிச்சு பார்க்கும்போது எனக்கு வெளிப்பட்டு வந்திருக்கு, சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இப்படி இருந்தா இது என்ன இலக்கண குறிப்புனா பண்பு தொகை. இப்ப இது போன்ற பண்பு தொகைக்குரிய சொல்ல நான் சேர்த்து எழுதணுமா இல்ல இது போல பிரிச்சு எழுதணுமா அப்படின்னா சேர்த்து எழுதுவதுதான் சரி. சரி சரி. அதே போல வினை தொகைக்குரிய சொல் கத்து கடல். இது எப்படி வினை தொகை? கத்து கடல், கத்தின, கத்துகின்ற, கத்தும் கடல் ஓசை. அப்ப இது விரிச்சு பார்க்கும்போது எனக்கு முக்காலமும் வெளிப்படுது, சொல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கு. கத்தின கடல் இறந்த காலம், கத்துகின்ற நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு கத்தும் கடல் இல்லையா? அப்ப முக்காலமும் சொல்லுக்குள்ள என்ன இருக்கு? மறைஞ்சிருக்கு. இன்னொன்னு இருக்கு வினை தொகையில. முன்னாடி வரக்கூடிய சொல் வினை சொல்லா இருக்கும், அடுத்து வரக்கூடிய சொல் பெயர் சொல்லா இருக்கும். இலக்கண குறிப்பு கண்டறிவது எப்படி? இலக்கண குறிப்பு கண்டறிவது எப்படி அப்படிங்கிறதுல வினை தொகைக்குரிய சொல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு இது போல முக்காலமும் சொல்லுக்குள்ள மறைஞ்சு வருதான்னு பாரு, இல்ல சொல்லுக்கு முன்னாடி வரக்கூடிய சொல் வினை சொல்லா இருக்கான்னு பாரு, பின்னாடி வரக்கூடிய சொல் பெயர் சொல்லா இருக்கான்னு பாரு. இந்த ரெண்டு சொல்லுக்கு இடையில ஒற்று எழுத்து மிகாம இருந்தா அதுதான் வினை தொகை. அதுதான் வினை தொகை. நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். விரி கடல் வினை தொகையா பண்பு தொகையா? எதன் அடிப்படை? முக்காலமும் மறைஞ்சிருக்கா? விரிந்த, விரிகின்ற, விரியும் கடல்.
இரண்டாவது இப்ப சொன்னாப்புல சொல்லுக்கு முதல்ல வந்திருக்கிறது என்ன சொல்லு? வினை சொல். கடல் என்பது பெயர் சொல். ரெண்டு சொல்லுக்கு இடையில ஒற்று மிகுந்திருக்கா? அப்ப எனவே இது வினை தொகை. கண்டுபிடிச்சிடலாமா? இலக்கண குறிப்பும் ஒரு நடத்துறாப்புல இருக்கு. பிளஸ் இந்த பொருள் மயக்கத்துக்கும் சொல்ல பிரிக்கலாமா சேர்க்கலாமா அப்படின்னா சேர்த்துதான் எழுதணுன்றது 2 in 1 பர்பஸ் தான் இப்ப நான் நடத்திட்டு இருக்கேன். ஓகேவா? ரைட். இப்போ ஒரு விதியை நினைவுல கொண்டுட்டீங்க. பண்டு தொகை வினை தொகை சொற்கள் நம்ம எப்பொழுதும் சேர்த்துதான் எழுதணும் தவிர இருக்கக்கூடாது. பிரிச்சா என்ன சார் பொருள் மயக்கம் தருது பாருங்க. செங்கடல். இந்த இங்க இருக்கிற இடத்துல நான் இம்மா மாத்திக்கிறேன். செங்கடல் மீனிங் தருதான்னா இல்ல. இன்னொன்னு கத்து, இன்னொன்னு கடலு. ஒண்ணு கத்து, இன்னொன்னு கடலு. மீனிங் தருதா? இல்ல. அப்ப சொல்ல சேர்த்துதான் எழுதணும் தவிர பிரிக்க கூடாது. அடுத்து இரண்டாவது, பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றுக்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை சேர்த்துதான் எழுத வேண்டும். இதை பத்தி முன்னாடியே சொல்லிட்டு பார்த்தோமா? படும், மூலம், படி. படிச்சுமா அவன் அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. பேசியபடி கொடுத்தான், பேசிய படி கொடுத்தான். பாண்டியன்தான் எழுதுவதாக சொன்னான். பாண்டியன் தான் எழுதுவதாக. இதெல்லாம் இடைச்சொற்கள். அப்ப இந்த இடத்துல இடைச்சொற்களா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றுக்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் சொற்கள் இடைச்சொற்கள். இந்த இடைச்சொற்கள் எவற்றினுடைய வகைகள்ல ஒன்று? இடைச்சொல் சொல் வகைகள்ல ஒன்று. அது இலக்கண வகையாலையா இலக்கிய வகையாலையா? எஸ், இலக்கண வகையால சொற்களை 4 வகையா பிரிக்கலாம். 1 பெயர் சொல், 2 வினைச்சொல், 3 இடைச்சொல், 4 உரிச்சொல். அப்ப இலக்கண வகையால சொற்களை எத்தனை வகையா பிரிக்கலாம்னா 4 வகையா பிரிக்கலாம். 1 2 3 4. சொற்களை இலக்கண வகையால பிரிக்கும். சரி, இலக்கிய வகையால சொற்களை எத்தனை வகையா பிரிக்கணும்? இலக்கிய வகையா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படியும் ஒரு கேள்வி கேட்டா எனக்கு தெரியாதுன்னு தெரியக்கூடாது. இலக்கிய வகையால சொல்ல 4 வகைப்படுத்தலாம். அது என்னென்ன? இயற் சொல், அப்புறம் திசை சொல், அப்புறம் திரி சொல், அப்புறம் வட சொல். என்ன சொல்? வட சொல். இது இலக்கிய வகையால சொற்கள் 4. இலக்கியத்தினுடைய அடிப்படையில சொற்கள் 4. சார் வடை இருக்கு, பாயாசம் எங்கன்னு கேட்டுறாங்க. நேத்து தானே சாப்பிட்டீங்க இல்லையா? ரைட். அப்ப இதெல்லாம் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் எல்லாம் இலக்கண வகையால சொற்கள் 4. இந்த அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏர் சொல், இசைச்சொல், திரிசொல், வடச்சொல். திரிச்சொல். இப்போ இந்த இடைச்சொற்களை சேர்த்து எழுதணும்னா பிரிச்சு எழுதணும்னா சேர்த்து தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அணங்கு கொள். அணங்குனா என்ன சார்? அணங்குனா என்ன? நீங்கெல்லாம் நல்ல நிலையில தெளிவா இருக்கு. உங்களதான் குறிப்பிடணும் பெண்கள். அது ஏன் தலைவிரி கோலத்தோட அப்படி நின்னா
கண்ணகி கண்ணகி தலகிரி கோலத்தோட தன் கணவன் கொல்லப்பட்டார் என்ற செய்தி அறிந்து தலகிரி கோலத்தோட எப்படி காணப்பட்டாலோ அது போல. அப்படின்னா ஒரு தெய்வம் அந்த பெண் எப்படி இருப்பா? எப்படி இருப்பா? சாந்தமா இருப்பாரா? இல்ல ஒரு மாதிரியான நிலைகள் இருக்காங்க பாத்தீங்களா? அது போல இருக்கக்கூடியவங்க அங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அத கொள். அப்ப இந்த இடத்துல கொள் என்பது ஒரு இடைச்சொல். இந்த இடைச்சொல்லை நான் சேர்த்து எழுதணுமா பிரிச்சு எழுதணுமானா சேர்த்துதான் எழுதணுமா தவிர பிரிச்சு எழுதக்கூடாது. அடுத்தது இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். இங்கே ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாருங்க. படி. படி. பேசியபடி பணம் கொடுத்தான். இதுக்கு என்ன மீனிங் தருது? பேசியவாறு அல்லது சொன்னபடி. வேலை செஞ்சா இவ்வளவு கொடுத்துறேன் செய்திப்படி அப்படின்னு பேசியபடி பணம் கொடுத்தாரு தமிழ்வாதியர். இப்ப நான் இந்த இடைச்சொல்ல இடைவெளி விட்டு எழுதுறேன். பேசிய படி பணம் கொடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசிய படி பணம் கொடுத்தான் அப்படின்னா படியளவு பணம் கொடுத்தான். பேசிய படி அளவு பணம் கொடுத்தான். அப்ப இந்த இடைச்சொல்ல நான் சேர்த்து எழுதணுமா பிரிச்சு எழுதணுமானா சேர்த்துதான் எழுதணும். அங்க என்ன பார்த்தோம்? அளக்கும்படி வேண்டினான். அளக்கும் படி வேண்டினான். மீனிங் மாறி போச்சா? ரைட். அடுத்தது 4வது உடம்படுமை சொற்களை சேர்த்துதான் எழுத வேண்டும். உடம்படுமைனா மெய்யெழுத்துக்கள்ல எத்தனை மெய்யெழுத்துக்கள்? உடம்படு மெய்யெழுத்துக்கள் 2. எது? ஈயும் ஈப்போம். இது 2ம் உடம்படு மெய்யெழுத்துக்கள் சொல்லும். ஏன் இது உடம்படு மெய்யெழுத்துக்கள் சொல்லும்? உயிரெழுத்தும் வெரி குட். கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. வருமொழி நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாயிருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாயிருந்தா 2 உயிரும் ஒன்னா சேராது. அப்ப 2 உயிரும் ஒன்னா இணைப்பதற்கு இடையில வரும் மெய் உடம்படு மெய்யாக சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், மணி அடித்து சென்றான். இப்ப நான் புணர்ச்சியினுடைய அடிப்படையில் இதை பிரிக்கிறேன். மணி கூட்டல் அடித்து. இப்ப பாருங்க, நிலைமொழி ஈற்றுல எனக்கு என்ன உயிர் எழுத்து இருக்கு? இன்ன கூட்டல் ஈ. வருமொழி முதல்ல என்ன இருக்கு? உயிர் எழுத்து இருக்கு. அப்ப 2 உயிர் ஒன்னா சேருமா? சேராது. அப்ப 2 உயிரை நான் ஒன்னா சேர்க்கணும்னா இடையில ஒரு மெய் எழுத்து தேவை. அந்த மெய் தான் உடம்படு மெய். அது என்னென்ன எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னா ஈயும் இப்பும் என்பது உடம்படு மெய் எழுத்துக்களாக சொல்வது. ஓகே. இப்படி உடம்படுமை சொற்களை அதான் இங்க கொடுத்திருக்காங்க. உடம்படுமைகள் அமைந்த சொற்களின் உடம்படுமைகளை சேர்த்துத்தான் எழுத வேண்டும். அப்ப மணி அடித்து சென்றான் அப்படின்னு சேர்த்து எழுதும் போது எனக்கு என்ன பொருள் தருது அப்படின்னு சொன்னா, ஒளி எழுப்புதல். பெல் அடிச்சுட்டு ஓடிவிட்டான். பெல் அடிச்சுட்டு ஓடிட்டான். குப்பண்ணா கூட பாரு, பெல் அடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடுவாரு. எங்க ஓடுறாருன்றது அர்த்தம். அதையே நான் இடங்களை விட்டு எழுதுறேன். மணி அடித்து சென்றான். மணி அடிச்சுட்டு போயிட்டான். இல்ல, மணி என்பவன் அடிச்சுட்டு போயிட்டான். யார? என்ன? என்னை மணி என்பவன் அடிச்சுட்டு போயிட்டான். யார் அவன் அடிச்சது? சார் மணிதான் சார் அடிச்சுட்டு போயிட்டான். வாய்ப்பு சார். ஏன் சார் இப்ப இது உடம்படு மெய்யா? உடம்படு மெய் சொல்லா? உடம்படு மெய் சொல்லா? ஆமா, உடம்படு மெய் சொல்லுதான். எப்படி? மணி நிலைமொழி ஈற்றுல ஈ என்ற உயிர் எழுத்து வருது. அடித்தள முதல் எழுத்து ஆ வந்திருக்கு. 2மே உயிர் தான். அப்ப இந்த உயிர் எழுத்துக்கள் 2 இணைக்கும் போது மெய் எழுத்து தோன்றணும். அப்ப இது போல வந்தாலே அது உடம்படுமை சொற்கள். அப்ப உடம்படுமை சொற்களை நான் சேர்த்து எழுதணுமா பிரித்து எழுதணும்னா சேர்த்துதான் எழுதணும். சேர்த்துதான் எழுதணும். ஓகேவா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். திருவருள் பெற்றான். இறைவனின் திருவருள் பெற்றான். என்ன பொருள் தருது? இறைவனுடைய
அருளை பெற்றான் அப்படின்னு தெரியுது இல்லையா? நேற்று என்ன நாள்? மகா சிவராத்திரி. இறைவனுடைய திருவருளை பெற்றான். இப்ப நான் அதே இறைவனின் திரு அருள் பெற்றான் அப்படின்னு பிரிச்சு எழுதணும்னா என்ன பொருள் தருது? இறைவனின் திரு அருள் பெற்றான் ஒரு குழப்பத்தை உண்டாகுது. பொருள் தெளிவா வரல. சேசன் இல்ல இப்படி கூட எடுத்துக்கலாம். இறைவனின் திரு என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் அருள் என்ற நபர் பெற்றான். அப்போ புரியல. அப்ப குழப்பத்தை உண்டாக்குதா? இந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு தான் என்ன சொல்றாங்க? சேர்த்து எழுதணும்னு சொல்றாங்க. அப்ப திருக்குறள் அருள் புணர்ச்சியினுடைய அடிப்படையில என்ன விதி போடலாம்? ஏனைய உயிர் வரி. அப்ப மகர உடன்படுமை இடையில தோன்றுமா? ரெண்டு உயிரை இணைக்கிறதுக்கு. அப்ப இவு குடலாய் அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி இவு குடலாய் எனக்கு என்ன மாறும்? வா. அப்ப திருவருள் எனக்கு வரும். அப்ப இது உடம்புடைமை சொல்லுதானே? அப்ப இந்த சொற்களை நான் பிரிக்கணுமா சேர்க்கணுமா? சேர்க்கதான். இப்ப 4 விதி பார்த்துட்டோமா? அடுத்தது 5வது விதி என்னமா? பன்மையை உணர்த்தும் கல் என்ற விகுதி சேர்த்து சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டுமா? இத பத்தி நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். வள்ளல் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இல்லையா? அந்த காலத்தில் மனிதர்கள் பழங்களை உண்டனர் இல்லையா? சொன்னா மனிதர்கள் பழங்கள் உண்டனர். அதையே நான் பிரிச்சா மனிதர்கள் பழம் கல் உண்டனர் அப்படின்னு போட்டா ஒரு மாதிரி பேச்சா பழத்துல ஊற வச்ச கல் என்று சொல்லக்கூடிய ரசத்தை குடித்தனர் உண்டனர். பழரசம். குடிமகனே அப்படின்னு குடிச்சுட்டு அப்படி ஆட வேண்டியதான். அப்ப அந்த கல் என்று சொல்லக்கூடிய ரசத்தை உணர்த்தக்கூடிய. அப்ப கல் என்ற விகுதியை சேர்த்து எழுதணுமா பிரிச்சு எழுதணுமான்னா சேர்த்து எழுதணும். நம்மளோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்த்து கல்லு அப்படின்னு போட்டா கல்லுக்கு வாழ்த்தா இல்ல அவனுக்கு வாழ்த்தா? தீபக்க சேர்க்கலாமா வேண்டாம்? சேர்த்துதான் எழுதணும். பாருங்க, பன்மையை உணர்த்த கல் விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்கள் மொய்த்தன. இப்ப நான் பிரிச்சு எழுதுனா ஈ கல்லு, கல்லுல ஈ மொய்த்ததாகவும் பொருள் எடுத்துக்கலாம் இல்லையா? அதுவும் கொஞ்ச நேரம் குடிச்சு பார்த்து அதுவும் போதையில் அப்படியே பறக்கிறாப்புல பறக்க திருப்பி அப்படியே உள்டாவா இருக்கும். ஏரோப்ளேன்ல அப்படியே சாகஸ் முன்னோம்பாரு பிளைட் அப்படியே தலைகீழா திரும்புறாப்ல அதுவும் நல்லாத்தான் அப்படியே கீழே பறந்து. அதுக்கு ஒரு இன்பம் தானே. ரைட். அப்ப அடுத்தது பாருங்க, குரங்குகள் உண்டன. பன்மை. ஒரு குரங்கு இல்ல, பல குரங்குகள் உண்டன. இப்ப நான் கல் என்ற விகுதியை பிரிக்கிறேன். குரங்கு கூட்டல் கல். குரங்கு கல் உண்டன. நீ மட்டும் தான் குடிப்பேன், நான் கூட குடிக்கிறேன்டா அப்படின்னு அதுவும் குடி ஒரு மாதிரி. அப்ப கல் என்ற விகுதி பன்மைக்குரியது. அந்த கல்லை சேர்த்து எழுதணுமா பிரிச்சு எழுதணுமானா எழுதணும். ரைட். அடுத்தது 6வது, இரட்டை கிளவி சொற்களை சேர்த்தே எழுத வேண்டும். இரட்டை கிளவின்னா என்ன? சொல், பதம், மொழி இல்லையா? பொருள் இப்படி. அப்ப இந்த இரட்டை கிளவினாலே வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து பிரிச்சா பிரிச்சு பொருத்தா அடிக்க தொடர். இப்ப இந்த சொற்களை பிரிச்சு எழுதணுமா சேர்த்து எழுதணுமானா சேர்த்துதான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், படபடவென சிறகை அடித்தது பறவை. படபடவென சிறகை அடித்தது பறவை. இப்ப நான் கேப் விட்டு எழுதணும்னா பட பட என சிறகை அடித்தது. அப்ப பட என்ற சொல்லுக்கு பொருள் இருக்கா? பொருள் இல்ல. பொருள் இல்லாத சொற்களை சேர்த்து எழுதும் போதுதான் அந்த பறவை கீழே விழுந்த உடனே தன்னுடைய சிறகை படபடவென அடித்து
அப்பதான் எனக்கு மீனிங் தருது. ரெண்டு சொல்லைய சேர்த்து எழுதும் போதுதான் மீனிங் தருது. இடைவெளி விடும் பொழுது பொருள் தரலாம். அப்ப இடைவெளி விட்டு எழுதலாமா எழுதக்கூடாதா அப்படின்னு சொன்னா இடைவெளி விட்டு எழுதக்கூடாது. எந்த சொல்ல? இரட்டை கிளவிக்குரிய சொற்களை அப்ப சேர்த்துதான் எழுதணும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன், சொல்லுங்க. சல சல இடைவெளி விடலாமா சேர்த்து எழுதலாம்? சேர்த்து எழுதலாம். ஏன்? இதுக்கு ஒரு வாக்கியத்தை சொல்லுங்க. சல சல என மழைய பெய்ததா அல்லது சலசல என நீர் ஓடிற்றா? நீர் ஓடிற்று. சலசல சலன்னு சத்தத்தோட தண்ணி ஓடுது. எங்க? கால்வாயில. எங்க? கால்வாயில். சலசல என நீர் ஓடிற்று. இப்ப நான் சேர்த்து எழுதலாமா பிரித்து எழுதலாமான்னா சேர்த்து எழுதலாம்தான் எனக்கு சலசலன்ற பொருள் தருது இல்லையா? பிரிச்சா சல சல. இது ஒரு பாட்டு வருமே, சல 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 சல்லா சல சலா. என்ன பத்தி கேட்டு பாரு. சிம்பு ஒரு படத்துல பாடுவாங்கம்மா. என்னது? சலாசலா. சலசலா இல்லையா? எனக்கு என்னவா அது ஞாபகத்துல வந்தது, அதனால சொல்லணும்னு தோணுச்சு. ரைட். சொற்களை சேர்த்து எழுதணுமா பிரிச்சு எழுதணும்னா சேர்த்துதான் எழுதணும். சரி, இப்ப இன்னொன்னு கொடுக்கிறேன். கலகல பிரிக்கலாமா சேர்த்து எழுதலாம்? கலன்னு பிரிச்சா பொருள் இருக்கா? இல்ல. அப்ப இதுக்கு ஒரு வாக்கியம் சொல்லுங்க. கலகலவென கலகல என கலா சிரித்தாள். கலா சிரித்தாள். எப்படி சிரித்தாள் அவள்? கலகலவென சிரித்தாள். அதையே நான் பிரிச்சு கல கல என கலா சிரித்தாள். பொருள் தருதா? பொருள் தருதா? அப்ப இரட்டை கிளவி சொற்களை பிரிச்சா பொருள் தராது. அதை என்ன பண்ணணும்? சேர்த்துதான் எழுத வேண்டும். ரைட். 6 விதி சொல்லப்பட்டிருக்கு. 7வது விதி, சொல் புணர்ச்சியில் நிலைமொழியின் ஈற்று எழுத்து. சொல் புணர்ச்சினாலே புணர்ச்சியினுடைய அடிப்படையில் நிலைமொழியின் ஈற்று எழுத்து மெய்யெழுத்தாகவும் வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாகவும் இருந்தால் அவற்றை நாம் சேர்த்துதான் எழுதணும். என்ன விதி இருக்கு? என்ன விதின்னு சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், வெரி குட். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. உடல்மேல் உயிர் வந்து முன்றுவது இயல்பே என்ற விதிப்பர். ஃபார் எக்ஸாம்பிள், சுடர் ஆழின்னு ஒரு சொல்லு கொடுத்திருக்காங்க. பிரிக்கிற சுடர் கூட்டல் ஆழி. நிலைமொழி ஈட்டுல மெய்யெழுத்து, வறுமொழி முதல்ல உயிர் எழுத்து. அப்ப மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேரும். அப்ப இரு கூட்டலா எனக்கு என்ன கிடைக்கும்னா ரான்னு வரும். இப்படி நிலைமொழி ஈட்டுல மெய்யெழுத்து பெற்று வறுமொழி முதல்ல உயிரெழுத்து இருந்தா அந்த சொற்களை சுடராழி என்று சொல்லக்கூடிய இது போல சேர்த்துதான் எழுதணுமே தவிர சுடர் ஆழி என பிரிக்க கூடாது. பிரிச்ச என்ன பொருள் தருது? சுடரும் ஆழியும். ஆழினா என்ன பொருள் சொல்லுங்க? வேற மோதிரம். ஏன்னா ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் எந்த பொருள் தரானோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போ இன்னொன்னு எடுக்கிறேன். கடல் அலை. இப்ப நான் எழுதுனது சரியா இல்ல கடல் அலை இப்படி எழுதுனது சரியா? ஏங்க முன்னாடி கீழே இருக்கிறது எழுதுனது கடலும் அலையும் பொறுத்தது, ஆனா மேல இருக்கிறது கடல் அலையும் பொறுத்தது. அப்ப நிலைமொழி ஈற்றுல மெய்யெடுத்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்துக்குரிய சொற்களா இருந்தா அந்த சொற்களை நான் என்ன பண்ணணும்? இது போல சேர்த்துதான் எழுதணும் தவிர பிரிக்க கூடாது. அதனாலதான் பெயர் சொல்லல. சுடரா சுடர்விழி, சுடர்விழி உயிரெழுத்து வரல, உயிரெழுத்து வரல. யாருடைய பெயராவது நிலைமொழி ஈற்றுல மெய்யெழுத்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வராமல? யார் பெயராவது இருக்கா? இருக்கா? யார் பெயர் சொல்லாது? இல்ல. கதிரொலின்னு கொடுக்கிறேன். என்ன ஒளி? கதிரொலி. இப்ப நான் சேர்த்து எழுதலாமா பிரிச்சு எழுதலாம்?
சேர்த்துதான் எழுதணும். இல்லடனா கதிரும் ஒளியும் பொருள் தரும். அப்ப இது என்ன சொல்லுது? நிலைமொழி என்ற மெய்யெழுத்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்துக்குண்டான சொல்லு நம்ம சேர்த்துதான் எழுதணும். ஒரு 7 விதியை நடத்திருக்கேன். முன்னாடி நடத்தினதோட இந்த 7 விதிகளும் இந்த தரவை படிச்சுட்டு வாங்க. சரியா? இன்னொரு பாடவேலை இருக்குன்னு நினைக்கிறேன். 4th 5th பீரியட் நானே வருவேன். அந்த பாடத்தை முடிச்சுட்டு என்ன மோர் தென் எக்ஸாம்பிள் கேட்பேன். அதுக்குள்ள வேற ஏதாவது சொல்லு மைண்டுக்குள்ள வருதான்னு பாரு, பதில் சொல்லுங்க. ஸ்டாப் பண்ணிடலாமா? சரி, தேங்க்யூ.